என்ன பண்ற சொல்றல புடியா கத்தியா யோ என்ன நடக்குதுங்க சார்? சூசைட் பண்ணிக்க பாக்குறான் சார். உள்ள வந்து ஒரே புலம்பலு. நான் என் பொண்டாட்டி பிள்ளைக்கு துரோகம் பண்ணிட்டேன், எதுக்கு நான் உயிரோட இருக்கணும்னு கத்தியை வச்சுக்கிட்டு முதுகு உடம்புல எல்லாம் கீறிக்கிட்டான் சார். நீங்களே பாருங்களேன், கழுத்து இருக்கிற வரைக்கும் போயிட்டான். அதான் காப்பாத்துறதுக்காக கையை பிடிச்சேன். கரெக்டா நீங்க வந்துட்டீங்க சார். உங்ககிட்ட எப்படி கத்தி வந்துச்சு? வரும்போது செக் பண்ணி அனுப்ப மாட்டியா? இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நம்ம உசுர வாங்கியிருப்பாங்க. கூட்டி போங்க. வாயா வாயா, வெயில்ல வந்து என்ன வேலை பண்ற? என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல சார், நீங்க போய் படுங்க. யோ ஏழுமலை ஐயா, இந்த செல்லி ஐயா திறந்துருக்கு. இது வந்துட்டங்க ஐயா. ஐயா இப்போ பூட்டிடுங்க. பூட்டியா? தம்பி உள்ள போப்பா. போ. வாங்க மாமா படுக்கலாம். ஏய், அவன் என்ன கொல்ல வந்தானா? இல்ல மாமா, எனக்கு புரிஞ்சிடுச்சு நீ எதுக்காக உள்ள வந்திருக்கேன்னு. இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. இது எல்லாமே அந்த புவனாவோட வேலை தானே? அப்போ ஜானகிக்கு அத்தைக்கு எதுவும் ஆகாது மாமா. கூட தானே இருக்காள்ல, அவ பாத்துப்பா. என்னடா சொல்ற நீ? அப்ப நான் யோசிச்சதெல்லாம் சரியா? ஆமா மாமா. என்ன காரை வழிமறிக்கிறியா நீ? உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும், அதுக்காக தான் வந்தேன். ஆனா இப்படி எதிரிலேயே வருவேன்னு எதிர்பார்க்கல. என்ன விஷயம்? என்ன, ஜெயில இருந்து நல்ல தகவல் வந்துச்சா? என்ன என்ன நல்ல தகவல்? பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் கொலை பண்ண உள்ள ஆள் செட் பண்ணியே. அவங்க கிட்ட இருந்து நல்ல தகவல் வந்துச்சான்னு கேட்டேன். ஏய், என்ன சொல்ற? நான் உன்னை ஆளை செட் பண்ணல. அப்புறம் நானும் தனாவும் என் பெரியப்பாவை பார்க்க ஜெயிலுக்கு போயிருந்தோம். அப்ப நீ ஒருத்தன் கிட்ட போன்ல பேசினத பார்த்தோம். கான்ஸ்டபிள் மூலமா அவங்கிட்ட நீ போனை கொடுத்து விட்டது, அதுல ஒரு கவர்ல என் பெரியம்மா பெரியப்பா போட்டோ இருந்தது, எல்லாத்தையும் பார்த்தோம். நான் லாயர் அப்பியர் ஆனதை பார்த்து உனக்கு பயம் வந்துருச்சுல? என்னதான் பிபி பெரிய லாயரா இருந்தாலும் 99% சக்சஸ் ரேட் இருந்தாலும், அவரை பார்த்து பார் கவுன்சிலே நடுங்கினாலும், அங்க என்ன பார்த்ததும் உனக்கு பயம் வந்துருச்சுல்ல? என்ன, உன்னை பார்த்து எனக்கு பயமா? இது நல்ல காமெடி தான். அத வெறும் வாயால தான் சொல்றேன், ஆனா பயம் உன் முகத்துல தெரியுது. இல்லனா என் பெரியம்மா பெரியப்பாவை ஜெயிலே வச்சு கொல்றதுக்கு ஹால் செட் பண்ணிருப்பியா என்ன? திரும்ப திரும்ப அதையே சொல்லாது. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னடா பொழுது விடிஞ்சு இவ்ளோ நேரம் ஆச்சு, ஜெயிலுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு ஒரு தகவலையும் காணுமேன்னு தெரிஞ்சுக்க இப்ப நீ ஜெயிலுக்கு தான் போய்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இனிமே நீ அங்க போகணும்னு அவசியம் இல்ல. நாங்க எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கிறோம். அதான் உன்னோட சதி எங்களுக்கு அப்பட்டமா தெரிய வந்தது. உன்னோட அந்த பிளான் என்னாச்சுன்னு நானே உனக்கு சொல்றேன்.
உன்னோட சதிய நாங்க ஜெயிலே வச்சு முடிச்சு வச்சிட்டோம். அந்த பிளான் எப்படி முறியடிச்சோன்னு உனக்கு தெரியணும்ல. நேத்து உன்னை கொல்றதுக்கு கதிரும் தனாவும் வந்தாங்கல்ல, அது எல்லாமே எங்களோட செட்டப் தான். எத்தனை தடவை அவமானப்பட்டாலும் தோத்து போனாலும் நீ வந்து உன் ரூட்டை மாத்திக்காம திரும்ப திரும்ப எங்க கிட்ட மோதி அசிங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்க. இது உனக்கு இன்னொரு அசிங்கம். தனாவையும் கதிரையும் வெளியில கொண்டு வர்றதுக்கு இப்ப நான் கோர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். உன்னோட வீட்ல துப்பாக்கி வெடிச்சது டம்மி புல்லட். அதனால அந்த துப்பாக்கியில புல்லட்டே இல்ல, சும்மா கோவத்துல அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள இன்னைக்கே ஜாமீன்ல வெளியில கொண்டு வந்துருவேன். அதே மாதிரி என் பெரியம்மா பெரியப்பாவையும் அவங்க எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சு அவங்களையும் வெளியில கொண்டு வந்துருவேன். எல்லாருமா சேர்ந்து என்ன முட்டாள் ஆக்கிட்டீங்கல்ல. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. அந்த ரகுராமும் ஜானகியும் காலத்துக்கும் ஜெயிலுக்குள்ள தான் கிடக்க போறாங்க. கேஸ்ல நான் உன்னை தோக்கடிப்பண்டி. சவாலா நீயா நானான்னு பாத்துடலாம். பாத்தல்லாம். மேடம், நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? 30-40 வருஷம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்த லாயர்லாம் என்கிட்ட தோத்து போயிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த சிவானந்தத்துக்கிட்ட மோதி அந்த மாயா ஜெயிச்சிருவாளா? இல்ல நான் தான் அவளை ஜெயிக்க விட்டுருவேனா? அவளை சாதாரணமா எடை போட்டுறாதீங்க சார். கேஸ்ல ஆஜரான உடனே ஜட்ஜு கிட்ட 3 நாள் பெர்மிஷன் வாங்கிட்டான். அதுவே அவளுக்கு சக்சஸ் தான். அதனாலதான் நான் பயப்படுறேன். மேடம், நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. மாயா ஆதாரத்தை திரட்டுறேன்னு உங்க எல்லாரையும் பார்க்க வருவா. ஜெயில இருக்கிற கான்ட்ராக்டர் முத்துவை பார்த்து மாயா அவரை என்ன மாதிரி கேள்வி கேட்பான்னு தெரிஞ்சு அதுக்கு அவர் என்ன மாதிரி பதில் சொல்லணும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு சார். ஞாபகம் இருக்கு சார். டாக்டர் செல்வம் ஒரே அம்மாவுக்கு 2 போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. மெடிக்கல் காலேஜுக்கு ரிசர்ச்சுக்கு போக வேண்டிய கமலா அம்மாவோட பாடியை வாங்கி அந்த கட்டிடத்துக்குள்ள போட்டு கட்டிட இடிபாட்டுக்குள்ள இறந்ததா ஃபேப்ரிகேட் பண்ணிருக்காங்க.